சில வருடங்களுக்கு முன்னாடி தலை வாரது அப்படின்னாலே என் மனசு பக்குன்னு ஆகிடும். இன்றைக்கு எவ்வளோ முடி கொட்டுமோ, இதை நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பயந்துடுவேன். இந்த கடினமான பயணத்தில் என்னுடைய தேடல்களில் நான் தேடி தேடி சேகரித்த விஷயங்களை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் என்னுடைய வீடியோஸ் மூலமா உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷம் அடைகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோஃபீஸ் ஹப். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ எங்களுடைய அம்மா வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ எங்கள் அம்மா வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன கிராமத்தில் இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு கோழி குருவி சத்தெல்லாம் அதிகமாக கேட்கும். இந்த லொக்கேஷனில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக புது புது வீடியோஸ்லாம் நான் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். ஆல்ரெடி என்னுடைய வீடியோஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் நிறைய ஹேர் லாஸ்க்கு அப்புறம் தான் நான் என்னுடைய ஹேரை வந்து வளர்த்து எடுத்துகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு நான் பல முறை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய வீடியோஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நான் வந்து நிறைய ஹேர் லாஸ்க்கு அப்புறம் தான் என்னுடைய ஹேரை வந்து வளர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ என்னுடைய ஹேர் வந்து ரொம்பவே சிறப்பான ஹேர் அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் வந்து அந்த ஒரு வீழ்ச்சிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய முடியை வந்து வளர்த்தெடுக்கிற இந்த ஜேர்னியில் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த ஆயில்ஸ், ஹேர் பேக்ஸ், அந்த மாதிரி என்னுடைய ஃபுட் இதெல்லாம் தான் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த ஹேர் லாஸ் மோட்டிவேஷனில் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்த ஒரு பர்டிகுலர் ஹெல்த் ட்ரிங்க் தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிங்கை பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடித்தமான ஒரு ட்ரிங்காக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் இது. ஸோ இந்த ஹெல்த் ட்ரிங்க் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் சரி, நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் சரி ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரிங்க்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம தினமும் பயன்படுத்தும் போது நம்மளுக்கு வந்து அதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நான் தான் சோஃபியா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பெண்கள் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணி வந்துட்டுருக்கோம். ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. கூடவே பார்க்கக்கூடிய சின்ன பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஸோ அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபியை பார்த்துருவோம். ஸோ நம்ம வெளிப்புறத்தில் நம்மளுடைய ஹேர், நம்மளுடைய ஸ்கின் இப்படி எல்லாத்துக்குமே வந்து நிறைய ஹேர் பேக்ஸ், ஆயில்ஸ், ஃபேஸ் பேக்ஸ் இப்படி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் இதுக்கு எல்லாமே நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஓவரால் ஹெல்த் வந்து ரொம்பவே நல்லா இருக்கணும். அதுக்கு நம்ம நல்ல நேச்சுரலான ஃபுட்டை நம்ம சாப்பிடணும். முக்கியமாக பழங்கள், காய்கறிகள் இது எல்லாத்துலேயுமே முடி வளர்ச்சிக்கு தேவையான எசென்ஷியல் நியூட்ரியன்ட்ஸ் நிறைய இருக்குது. பழங்கள் வந்து நம்ம ஹேர் லாஸை குறைக்கவும் முடி வளர்ச்சியை தூண்டவும் ரொம்பவே துணையாக இருக்கும். இதுலேயும் முக்கியமாக எந்த பழங்களில் அதிக நியூட்ரிஷியஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேணும். அந்த மாதிரி பழங்களை நமக்கு ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய பழங்களை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்மூதி ரெடி பண்ண போகிறோம். இந்த ஸ்மூதியை செய்கிறதுக்கு தேவையான பழங்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வர்றது வந்து பைனாப்பிள். இதில் முடி வளர்ச்சிக்கு தேவையான விட்டமின் சி நிறையவே இருக்குது. இதில் கால்சியம் இருக்கிறதுனால முடி உதிர்வை இது ரொம்பவே கம்மி பண்ணுது. இதை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் போது நம்ம முடி எப்போவுமே சாஃப்ட் அண்ட் ஷைனியாக ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது பப்பாளி. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ முடியுடைய வேர்க்கால்களுக்கு நிறைய பலத்தை கொடுக்குது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஸ்கேல்ப்பை ரொம்பவே பலமாக வச்சுக்குது. அதனால நம்ம டேண்ட்ரஃப் பற்றி பயப்படவே வேண்டாம். நம்ம முடிக்கு இது ஒரு நேச்சுரல் கண்டிஷ்னர்னே சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மூதிக்கு நமக்கு பைனாப்பிள் அண்ட் பப்பாயா ரெண்டுமே 200 கிராம் தேவைப்படும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வர்றது சப்போட்டா பழம். இது முடி வளர்ச்சிக்கு தேவையான விட்டமின்ஸ் ஏ, பி, சி இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு. முடி உதிர்வை போக்கக்கூடிய மினரல்ஸ் அதாவது அயன், கால்சியம், பாஸ்பரஸ் நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்மூதிக்கு 2 பழம் தேவைப்படும். அடுத்த ஃப்ரூட் வந்து ஆப்பிள். நமக்கு இன்றைக்கி ஒரு ஆப்பிள் தேவைப்படும். ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் முடி வளர்ச்சிக்கு தேவையான விட்டமின்ஸ் ஏ, பி, சி இதில் நிறையவே இருக்குது. இது நம்ம ஸ்கேல்ப்பை பலப்படுத்தி முடி உதிர்வை அறவே தவிர்க்குது. இது நம்ம முடியுடைய வேர்க்கால்களுக்கு நிறைய பலத்தை கொடுக்குது. அடுத்த பழம் மாதுளை. இன்றைக்கி நமக்கு ஒரு பழம் தேவைப்படும். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அடங்கியிருக்கு. முடியுடைய வேர்க்கால்களுக்கு பலத்தை கொடுக்குது. இது நம்ம ஸ்கேல்ப்பில் ரத்த ஓட்டத்தை சீராக்கி இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி கோலஜன் ப்ரொடக்ஷனை அதிகரித்து நம்மளுடைய ஹேர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தியாக இருக்க ஹெல்ப் பண்ணுது. அடுத்த பழம் வந்து ஆரஞ்சு. இதில் நமக்கு இன்றைக்கி ஒரு பழம் தேவைப்படும். ஆரஞ்சஸில் பீட்டா கேரட்டின், ஃப்ளாவினாய்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. இது முடி வளர்ச்சியை தூண்டி ஸ்கேல்ப்பை ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுக்கும்.
அடுத்த முக்கியமான பழம் வந்து நெல்லிக்காய். இன்றைக்கி நமக்கு 3 நெல்லிக்காய் தேவைப்படும். நெல்லிக்காய் இல்லைன்னா முடி வளர்ச்சியே இல்லைங்க. இது நம்ம ரத்தத்தை சுத்திகரித்து நம்ம முடிக்கு நேச்சுரலான அந்த கருமை நிறத்தை கொடுக்குது. இதனால் இளநரையை அறவே தவிர்க்கலாம். அடுத்து வர்றது பார்த்திங்கன்னா இஞ்சி. இப்போ பழங்களுக்கு நடுவில் இந்த இஞ்சி எங்கேருந்து வந்துச்சுன்னு யோசிப்பீங்க. இஞ்சி மட்டும் இல்லைங்க, இது கூடவே இன்னும் 2 காய்கறிகள் நம்ம சேர்க்க போகிறோம். ஏன்னா அதில் அவ்வளோ நியூட்ரிஷியஸ் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஸ்கேல்ப்பை பலப்படுத்தி முடி உதிர்வை தவிர்க்குது. நமக்கு இன்னைய ரெசிபிக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி போதும். அடுத்து நம்ம சேர்க்க போகிற காய்கறி வந்து பீட்ரூட் வந்து நம்ம ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் ஒரு எலிக்சர்னே சொல்லலாம். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின் ஏ, விட்டமின் சி, கால்சியம், பொட்டாசியம், அயன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூட்ரிஷியன்ஸ் நிறைஞ்சிருக்கு. இது நம்ம ஸ்கேல்பில் ரத்த ஓட்டத்தை சீராக்கி முடியோடைய வேர்க்கால்களுக்கு உள்ளே இருந்து பலத்தை கொடுக்குது. பீட்ரூட்ஸுடைய பெனிஃபிட்ஸ் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் வந்து கேரட்ஸும் பீட்ரூட்ஸ் மாதிரி ரொம்பவே ஹெல்த்தியானது. கேரட்ஸில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் விட்டமின் சியும் நிறைஞ்சிருக்கு. இது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை ரொம்பவே பலப்படுத்துது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ முடி உதிர்வை போக்கி நம்ம முடி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக வளர ஹெல்ப் பண்ணுது. நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ஸ்மூதிக்கு ஒரு பெரிய கேரட் தேவைப்படும். அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய க்யூட்டான இன்க்ரீடியன்ட் வந்து ஸ்ட்ராபெரிஸ். இன்றைக்கி நமக்கு 3 ஸ்ட்ராபெரி தேவைப்படும். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி ஹேர் க்ரோத்துக்கு என்ஹான்ஸ் பண்ணுது. இதில் இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B12 இது எல்லாமே முடி உதிர்வை போக்கி முடி வளர்ச்சியை ரொம்பவே அதிகரிக்கும். நம்ம சேர்க்க போகிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி க்யூப்ஸாக வெட்டி வச்சுக்கலாம். வெட்டி வச்சுருக்க ஃப்ரூட்ஸை வந்து இப்போ நான் மிக்சியில் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ஜூஸர் யூஸ் பண்ணிங்கன்னா அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். மிக்சியில் ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணும்போது வாழைப்பழத்தையும் நம்ம டைரெக்டாக அதில் ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பழத்தை நம்ம கட் பண்ண வேண்டிய தேவையில்லை. எல்லா முடி பிரச்சனைகளுக்கும் ஒரு சுலபமான தீர்வு அப்படின்னா அது வாழைப்பழமாக தான் இருக்கும். நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாமே இருக்குது. ரொம்ப டேமேஜ்டாக ஃப்ரிஸியாக இருக்கிற ஹேரை கூட ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஷைனியாக இதை மாற்றிடும். இது ஸ்கேல்ப்பை பலப்படுத்தி முடி உதிர்வை நீக்குது. நமக்கு இன்றைக்கி 2 சின்ன வாழைப்பழம் தேவைப்படுது. இப்போ மற்ற எல்லா ஃப்ரூட்ஸையுமே நம்ம மிக்சியில் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம டைரெக்டாக சேர்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம். நமக்கு இன்றைக்கி 3 பேரிச்சம்பழம் தேவைப்படும். இதில் இருக்கக்கூடிய அயன் கண்டென்ட் நம்ம ஸ்கேல்பில் ரத்த ஓட்டத்தை சீராக்கி முடியுடைய வேர்க்கால்களுக்கு பலத்தை கொடுக்குது. அடுத்த முக்கியமான இன்க்ரீடியன்ட் கொத்தமல்லி. இன்றைக்கி நமக்கு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை தேவைப்படும். இதில் இருக்கக்கூடிய எசென்ஷியல் நியூட்ரியன்ட்ஸ் முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அடுத்தது கடைசி இன்க்ரீடியன்ட் எலுமிச்சம்பழம். அது ஒரு அரை மூடி தேவைப்படும். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி கோலஜன் ப்ரொடக்ஷனை அதிகரித்து நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிட்ட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே பிளெண்ட் பண்ண பிறகு இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஸ்மூதி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறைஞ்ச ஸ்மூதியை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோடு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஹேர் க்ரோத் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது இந்த வீடியோ பயனளிக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ண கண்டிப்பாக மறக்காதீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் இங்கே வெயிட்டிங். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோஃபியா. பாய். எப்பொழுதும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய்.